இரு தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களிடம் ராஜினாமா செய்யும் தொகுதியின் தேர்தல் செலவுகளை ஏற்க கூறிய வழக்கு தள்ளுபடி செய்யப்படுவதாக நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, இந்த வழக்கு தொடர்பான விவரம் என்ன? வணக்கம். தேர்தல்களில் இரு தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களிடம் ஒரு தொகுதி பதவியை ராஜினாமா செய்யும் போது தேர்தல் செலவை திரும்பி செலுத்துவதாக உத்தரவாத பத்திரம் பெற வேண்டும் என தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிடக் கோரிய வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. மதுரை மேலூரைச் சேர்ந்த மணி என்பவர் தாக்கல் செய்துள்ள இந்த மனுவில் சட்டமன்றம், மக்களவை தேர்தல்களில் சில வேட்பாளர்கள் 2 தொகுதிகளில் போட்டியிடுகின்றனர். இரு தொகுதிகளிலும் வெற்றி பெறும் பட்சத்தில் ஒரு தொகுதி பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்த வேண்டியுள்ளது. இதன் மூலமாக அரசுக்கு செலவு ஏற்படுகிறது என்று அந்த மனுவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதனால் இரு தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களிடம் ராஜினாமா செய்யும் தொகுதியின் தேர்தல் செலவுகளை ஏற்க வேண்டும் என உத்தரவாத பத்திரம் பெற வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்று அந்த மனுவில் கூறப்பட்டிருக்கிறது. இந்த மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி எஸ். ஏ. தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி ஜி. அருள்முக அடங்கிய அமர்வு வேட்பாளர்கள் இரு தொகுதிகளில் போட்டியிடும் சட்டம் அனுமதி அளிக்கிறது என்று இந்த சட்டப்பிரிவை எதிர்த்த வழக்கை உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தள்ளுபடி செய்துள்ளதை சுட்டிக்காட்டி இந்த மனுவையும் தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது. தனலட்சுமி. இரு தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களிடம் ராஜினாமா செய்யும் தொகுதியின் தேர்தல் செலவுகளை ஏற்க கூறிய வழக்கு தள்ளுபடி செய்யப்படுவதாக நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, இந்த வழக்கு தொடர்பான விவரம் என்ன? வணக்கம். தேர்தல்களில் இரு தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களிடம் ஒரு தொகுதி பதவியை ராஜினாமா செய்யும் போது தேர்தல் செலவை திரும்பி செலுத்துவதாக உத்தரவாத பத்திரம் பெற வேண்டும் என தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிடக் கோரிய வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. மதுரை மேலூரைச் சேர்ந்த மணி என்பவர் தாக்கல் செய்துள்ள இந்த மனுவில் சட்டமன்றம், மக்களவை தேர்தல்களில் சில வேட்பாளர்கள் 2 தொகுதிகளில் போட்டியிடுகின்றனர். இரு தொகுதிகளிலும் வெற்றி பெறும் பட்சத்தில் ஒரு தொகுதி பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்த வேண்டியுள்ளது. இதன் மூலமாக அரசுக்கு செலவு ஏற்படுகிறது என்று அந்த மனுவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதனால் இரு தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களிடம் ராஜினாமா செய்யும் தொகுதியின் தேர்தல் செலவுகளை ஏற்க வேண்டும் என உத்தரவாத பத்திரம் பெற வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்று அந்த மனுவில் கூறப்பட்டிருக்கிறது. இந்த மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி எஸ். ஏ. தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி ஜி. அருள்முக அடங்கிய அமர்வு வேட்பாளர்கள் இரு தொகுதிகளில் போட்டியிடும் சட்டம் அனுமதி அளிக்கிறது என்று இந்த சட்டப்பிரிவை எதிர்த்த வழக்கை உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தள்ளுபடி செய்துள்ளதை சுட்டிக்காட்டி இந்த மனுவையும் தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது. தனலட்சுமி. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.